Subscribe to the Horeb, do bell icon. நீங்கள் ஓரேபுக்கு வந்திருக்கிறீர்களா? Dear beloved, have you come to Mount Horeb? உங்களுடைய வாழ்க்கையிலே ஓரேப் என்கிற அந்த தேவ பர்வதம் என்கிற அந்த தன்மைக்கு நீங்கள் கொண்டு வரப்பட்டு விட்டீர்களா? எல்லா கூட்டங்களும் இனிமேல் வழக்கம் போலவும் பழைய நிலைக்கும் கொண்டு வரப்பட முடியாத கர்த்தர் கிரியை செய்ய முடியாய் ஒரு விசை ஜெபம் பண்ணுவோம். ஹalleluya, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, hallelujah. ரிபாலா பக்கத்ரபானியா ஆண்டவரே, ஹalleluya, hallelujah, ஆமென். பைபிள்ல ஒரு வசனம் உண்டு, உங்களுடைய சபை முன்போல் திடப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த முன்போல சபை தேவனுக்கு முன்பாக திடப்பட முடியாது. ஒரு விசை எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் ஹalleluya, hallelujah, 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 hallelujah. தேவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஒரு சிலர் கொரோனாவில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மாத்திரமல்ல, இன்னும் ஒரு சிலர் கொரோனாவில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஜெபம் பண்ணலாமா எல்லாரும்? ஒரு விஷயம் கைகளை உயர்த்தி நம்முடைய விசுவாசிகள், தேவனுடைய ஜனங்கள் சென்ட்ரலையோ லோக்கல்லையோ எங்கெல்லாம் கொரோனாவில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ கர்த்தர் அவர்களை குணமாக்க வேண்டும். இந்த வல்லமை ஒரு தேவனுடைய பிள்ளையின் தொடக்கூடாது. கர்த்தர் கட்டளையிட முடியாது. ஜெபம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்துல ஜெயதாசை குணமாக்க முடியாது ஜெபிக்கிறேன். சகோதரனுடைய அந்த மூச்சு திணறலை நிறுத்த முடியாது ஜெபிக்கிறேன். கர்த்தர் அற்புதம் செய்யும் ஆண்டவரே, மகனை குணமாக்கும் ஆண்டவரே. ஓ ரபக்க ரபக்கத்திரா, இன்னும் வியாதி பலவீனமா இருக்கிற எல்லாரையும் நினைவு கூறுகிறோம். ஆமென். கொரோனா மட்டுமல்ல, இன்னும் ஒரு சில வியாதியஸ்தர்கள் இருக்கிறார். ரொம்ப முடியாத தன்மையில சிஸ்டர் ஸ்வர்ணாலாம் ரொம்ப கண்டிஷன் மோசமான நிலவரத்தில் இருக்கிறாங்க. ஒரு விஷய கரங்களை உயர்த்துங்க. நம்முடைய விசுவாசிகள் எங்கெல்லாம் எந்த வியாதியில இருந்தாலும் நசரேனா இயேசுவின் நாமத்தின் வல்லமை இப்பொழுது அங்கே உயிர்ப்பிக்கும் ஜீவனா இறங்க முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். യാത്ര ചെയ്യും ഞാൻ ക്രൂശെ നോക്കി, യുദ്ധം ചെയ്യും ഞാൻ യേശുവിനായി, ജീവൻ വച്ചിടും രക്ഷകനായി, അന്യശ്വാസം വരെയും എന്റെ ജീവൻ വച്ചിടും രക്ഷകനായി, അന്യശ്വാസം വരെയും യാത്ര ചെയ്യും ഞാൻ ക്രൂശെ നോക്കി, യുദ്ധം ചെയ്യും ഞാൻ യേശുവിനായി, ജീവൻ വച്ചിടും രക്ഷകനായി, അന്ത്യശ്വാസം വരെയും എന്റെ ജീവൻ വച്ചിടും രക്ഷകനായി, അന്ത്യശ്വാസം വരെയും യാത്ര ചെയ്യും ഞാൻ ക്രൂശെ നോക്കി, യുദ്ധം ചെയ്യും ഞാൻ യേശുവിനായി, ജീവൻ വച്ചിടും രക്ഷകനായി, അന്ത്യശ്വാസം വരെയും എന്റെ ജീവൻ വച്ചിടും രക്ഷകനായി, അന്ത്യശ്വാസം വരെയും എന്റെ ജീവൻ വച്ചിടും രക്ഷകനായി, അന്ത്യശ്വാസം വരെയും ദൈവമേ tidak bakara mangka tidak kara tidak riba kabala tuda santuri abol kore bina mankara. Thank you Jesus, thank you Jesus, praise stot devame stot yeswe stot stot mapa stot yeswe kapa yeswe kapa yeswe kapa yeswe balap. Thank you Lord. ஆசீர்வதி இயேசுவே, சுத்திகரிக்கிறே இயேசுவே, தெய்வமே ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம்.
you Maya kapat melo kamanangkara bakati dankala usapti dankala bankara bana mankatude bakara baushamara turama. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Jesus. Yes, praise you, Jesus. Praise you, Jesus. Praise you, Jesus. Praise you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Yes, praise you, Jesus. Thank you, Jesus. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Jesus. Please bless us, Lord. Bless us, Jesus. இஸ்ரவேல் ஜனங்கள் நம்மை போல அவர்கள் தொழுகை செய்யும்படியாக ஆசரிப்பு கூடாரம் என்கிறதான ஒரு அமைப்பு அவர்களுக்காக தேவன் ஏற்படுத்தினார். For the children of Israel, as we worship the Lord, they also made something called tabernacle, wherein they have to worship God. அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் 2 அறைகள் இருந்தது. In the tabernacle there were 2 rooms. அந்த 2 அறைகளின் கூரையாக 4 விதமான ஷீட் துணிகள் வைக்கப்பட்டிருந்தது. And for the roof of those 2 rooms there are 4 different types of sheets. ஆகையால் வெளியிலிருந்து பார்த்தால் ஒரு ஷீட் தெரியும், உள்ளே போனால் வேற ஷீட் தெரியும். So if you look it from the outside you can see one of those sheets, and when you look it from the inside you can see another sheet. வெளியிலிருந்து பார்த்தால் தகசு தோல், கருப்பு நிறமான தகசு தோல் தான் தெரியும். And outside when you see, you can see the badger skin which is black. ஆனால் உள்ள போனால் அங்க விசித்திரமான நிறமும் பல வர்ணம் உள்ளதான ஒரு ஷீட், அங்க ஒரு கூரையை பார்க்கலாம். But when you look it from the inside you can see some colorful embroidered sheet. அதுபோல அதனுடைய வியாக்கியானம் என்ன? So what is the interpretation? வெளியிலிருந்து பார்த்தால் நம்முடைய தொழுகை, நம்முடைய ஆராதனை, நம்முடைய பாடல், நம்முடைய சத்தம் எல்லாம் கருப்பா இருக்கும். அது விரும்பக்கூடாத பைத்தியமாய் தோன்றும். So when we look it from the outside, our worship, our song and all our things, it will be like black color, and which is not desirable by others. ஆனால் உள்ளே போய் அனுபவித்தால் தான் இதனுடைய உண்மை நமக்கு தெரியும். But when we come inside and we experience it, we can understand the true state. வெளியிலிருந்து பார்த்தால் அபிஷேகத்தை நிரம்புவது, அந்நிய பாஷை பேசுவதெல்லாம் பைத்தியமாய் தோன்றுகிறது. So when we look it from the outside, when we fill in the anointing, speak in tongues, it appears as though it is something foolish. ஆனால் வெளியிலிருந்து பார்த்து கருப்பை பார்த்து போய்விடாமல் உள்ளே வந்து அனுபவிக்க கர்த்தர் நமக்கு ஸ்லாக்கியம் தந்திருக்கிறார். But however God has given us a privilege so that we are not going by looking outside and seeing the blackish color, so we are not going outside, but when we come inside and experience it. எத்தனையோ பேர் வெளியிலிருந்து இதை பார்த்துவிட்டு போய்விட்டார்கள். Many people, they have looked it from outside and they have gone away. இதில் அர்த்தம் இல்லை என்று சொல்லி அவர்கள் விலகி விட்டார்கள். They departed saying it is meaningless. ஆனா ஏதோ ஒன்று நம்மை இழுத்து விட்டது. But something has drawn us up. உள்ளே வந்து அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்தார். God has helped us so that we might come inside and experience God. பரலோகத்தினுடைய முன் சுவையை அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். God has helped us so that we might taste the foretaste of heaven. இந்த பெந்தேகோஸ்தன் அனுபவத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். God has given this the Pentecostal experience. அதற்காக நன்றியோடு கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். Thank you, thank you, thank you. துராமகா சந்துடி பிகன மக்கல பங்கரபானியானா மங்கதுடா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். துரம்பலானி மங்க ஷபக்கத்திடம் கரபக்கல பங்கத்திடா.
இன்றைக்கும் இந்த அனுபவத்தை புதுப்பிக்க கர்த்தர் நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார். Even today God has gathered us together so that we might renew this experience. அந்த ஆசீர்வாத கூடாரத்தினுடைய உள்பகுதியிலிருந்து மேலே பார்த்தால் எப்படி அழகா இருக்கிறதோ இது ஒரு அழகான அனுபவம். As we look from inside the roof of the tabernacle, how beautiful it is, so also this is also beautiful. மனுஷர்கள் நம்மை பார்த்தால் பைத்தியக்காரர்கள் என்று சொல்வார்கள். ஆனால் தூதர்கள் நம்முடைய அந்நிய பாஷை நம்முடைய நிறைவெல்லாம் பார்த்து அவர்கள் they are watching with envy, அதாவது அவர்கள் அதை விரும்பி அதை ரசித்து பார்க்கிறார்கள். When men see us, they will think that we are foolish, but however when the angels see our worship, our speaking in tongues and filling in the spirit, they will envy us, or rather they will be very desirous to see our worship. இன்றைக்கும் அந்த அனுபவத்தை கர்த்தர் நமக்கு தர விரும்புகிறார். Even today God is desirous to give us that experience. நம்முடைய அபிஷேகத்தை புதுப்பிக்க இப்படிப்பட்ட காத்திருப்பு கூட்டங்களை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். God has given such tarrying meetings so that we might renew our anointing. அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். துடங்கலௌ ஷபக்கத்திடம் கரபானியா ரஸ்வத்தரபானியா நமங்கலபானாம்துடா. ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இன்றைக்கு கர்த்தர் நாம் எல்லாரையும் நிரப்ப வேண்டும். Today God should fill each and every one of us. இங்கே கால் வைத்திருக்கிற எல்லாரையும் கர்த்தர் அபிஷேகம் பண்ண வேண்டும். All those who stepped inside this hall, God should fill everyone. இதுவரைக்கும் அந்நிய பாஷை அடையாளத்தோடு கூட அந்த அபிஷேகத்தின் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறாதவர்கள் இருக்கிறார்கள். Even hitherto many people are there who have not received the sign of speaking in unknown tongues. அவர்களையும் கர்த்தர் இன்றைக்கு நிரப்ப வேண்டும். Them also God should fill today. அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். துடரபக்கலி கசபரபங்கலங்கரபானியான மங்கதுடங்கரா. இந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நம்மை முதலாவது சுத்திகரிக்க வேண்டும். God should first cleanse us so that we might receive the anointing of the Holy Spirit. இன்றைக்கு வாயினால் நாம் பொய் சொல்லியிருப்போம் என்றால் இப்பொழுது இருக்கிற அபிஷேகத்திற்கு அது ஒரு தடையா இருக்கும். Today, if at all we have spoken a lie, then that will be an hindrance to receive that anointing. நம்முடைய உள்ளத்தில் ஒரு கோப எழுச்சி வந்திருக்கும் என்றால் அது இப்பொழுது நாம் பெறப்போகிற அபிஷேகத்திற்கு ஒரு தடையா இருக்கும். If at all we had an emotion where we got angry, then that will also be an hindrance for the anointing that we are going to receive. ஒரு குறிப்பிட்ட நபரோடு ஒரு கசப்பான ஒரு சிந்தை வந்திருந்தால் இப்பொழுது வரப்போகிற அபிஷேகத்திற்கு அந்த சிந்தை even if we had a thought against somebody with bitterness, even that also will be an hindrance for the anointing that we are going to receive. ஒரு தவறான ஒரு காம எழுச்சி நம்முடைய உள்ளத்தில் எழும்பி இருக்கும் என்றால் அது இப்பொழுது நமக்கு கிடைக்க போகிற அபிஷேகத்திற்கு தடையாய் மாறும். If at all we had some lustful emotion even today, that also will be an hindrance for the anointing that we are going to receive. இயேசுவின் இரத்தம் நம்மேல் தெளிக்கப்படட்டும். Let the blood of Jesus be sprinkled upon us. இந்த புனிதமான சக்தியை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நம்மை சுத்திகரிப்பாராக. Let God cleanse us so that we might receive this sacred anointing. நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரத்தில் இந்த இரத்தம் தெளிக்கப்படட்டும். Let the blood be sprinkled upon our spirit, soul and body. இந்த பரிசுத்த அனுபவத்தை மறுபடியும் இந்த வாரத்தில் அனுபவிக்க கர்த்தர் நம்மை பரிசுத்தமாக்குவாராக. Let God sanctify us once again so that we might receive this holy anointing even this week. கர்த்தர் நம்மை சுத்திகரிக்கும்படியாக மன்னிக்கும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மன்னியும் ஆண்டவரே, இரத்தத்தினால் எங்கள் எல்லாரையும் கழுவும் ஆண்டவரே, பரிசுத்தப்படுத்தும் இயேசுவே, இரத்தம் பூசும் ஆண்டவரே, தெய்வமே ஸ்தோத்திரம். தீனா மங்கரமானியான மங்கலம்பனா. Thank you Jesus, we praise you. ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். போன வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர் நமக்கு நாம் ஒரு ஸ்தாபனமாய் வெறும் ஸ்தாபனமாய் மாறிவிடக் கூடாது என்று நம்மை எச்சரித்தார்.
Last week in the Sunday morning service, God warned us so that we should not become just an institution. அதனால ரெண்டு காரியங்களை அவர் நமக்கு உணர்த்தினார். And he made us to understand of two things. இயேசுவோடு எப்பொழுதும் இணைக்கப்பட்ட ஒரு சபையாய் நாம் இருக்க வேண்டும். We should be a church wherein we are always connected with Jesus. இரண்டாவது இயேசுவை பற்றி எடுத்து சொல்லுகிற சுவிசேஷத்தின் ஊழியத்தை செய்கிற ஒரு சபையாய் இருக்க வேண்டும். Secondly, we should be a church where we also spread the gospel of God and to the others. இந்த ரெண்டில் ஒன்று குறைந்தால் நாம் ஸ்தாபனமாய் மாறிவிடுகிறோம் என்கிற ஒரு ஆபத்தில் இருக்கிறோம். If either of these two is decreasing in our church, then we are just going as an institutionalized church. நம்முடைய சபை மாத்திரமல்ல, not only our church, நம்முடைய வீட்டுக்கும் இதே டெஸ்ட் தான். even for our house the same test applies. நம்முடைய குடும்பம் ஆண்டவரை பற்றிக் கொள்ளுகிற குடும்பமா? Is a family where we cling on to Jesus. கடைசியா நாம் மற்றவர்களுக்கு நமக்கு பக்கத்து வீட்ல எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, நம்ம இருக்கிற ஃபிளாட்ஸ்ல எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, என்னைக்கு சத்தியம் சொன்னோம்? When was the last time that we shared the gospel to our neighborhood, to our flat members for the last time? அப்போ நாம் நம்முடைய வீடு கூட ஒரு சர்ச்சுக்கு வருவோம், ஆனா நம்முடைய வீடு கிறிஸ்தவ வீடல்ல, ஒரு ஸ்தாபனம். Even perhaps we might come to the church, but our house has just become a institution. நான் எப்படி இருக்கிறேன், தனிப்பட்ட விதத்தில் நாம் எப்படி இருக்கிறோம்? Individually and personally, how are we? இயேசுவை பற்றிக் கொள்கிறோமா? Are we clinging to Jesus? பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர் அப்படி இஸ்ரவேல் ஜனங்களை போதித்தார். Even in the Old Testament also, God instructed the children of Israel. உங்களை விட பலத்த 7 ஜாதிகளை எதிர்த்து நீங்கள் ஜெயிக்க வேண்டும் என்றால் என்னை நீங்கள் பற்றிக் கொள்ள வேண்டும். If at all you have to overcome all the nations that is stronger than you, you have to cling on to me. வாசியுங்கள் உபாகமம் 11ஆம் அதிகாரம், Deuteronomy chapter 11, 22 23 வாசி. verse 22 and 23. நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவர் வழிகளிலெல்லாம் நடந்து அவரை பற்றிக் கொண்டிருக்கும்படி நான் உங்களுக்கு செய்ய கற்பிக்கிற இந்த கற்பனைகளை எல்லாம் ஜாக்கிரதையாய் கைக்கொள்வீர்களானால் கர்த்தர் உங்களுக்கு முன்பாக அந்த ஜாதிகளை எல்லாம் துரத்தி விடுவார். உங்களை பார்க்கிலும் ஜனம் பெருத்த பலத்த ஜாதிகளை நீங்கள் துரத்துவீர்கள். பாருங்கள், நீங்கள் அவரை பற்றிக் கொண்டால் உங்களை விட ஜனம் பெருத்த ஜாதிகளை நீங்கள் துரத்துவீர்கள். And if you cleave unto him, you shall drive out all the nations that is greater and mightier than you. பற்றிக் கொண்டால், இங்கிலீஷ்ல cleave, நான் டைட்டா பிடிக்கணும் அவரை. And English it is said cleave unto him. அப்போ அதை நாம் எப்படி செய்யணும்? So how can we do this? நம்ம ஜெபிக்கிற விதம் தான் அது. It is the way that we pray. அதாவது சில மாதங்களுக்கு முன்பாக ஹார்பாட்சோ என்கிறதான ஒரு வார்த்தை பற்றி நாம் படித்தோம். Few months ago we learned about a term called harpazo. அது ஒரு ஆக்ரோஷத்தை, ஒரு வயலன்ஸை வெளிப்படுத்துகிற வார்த்தை அது. And that is a term that expresses violence. அதாவது ஆண்டவரை பிடிக்கும் போது சாதாரணமாய் பிடிக்க கூடாது, ஒரு ஹார்பாட்சோ, ஒரு ஆக்ரோஷமான ஒரு கிரிப்போடு, ஒரு பிடியோடு அவரை பிடிக்க வேண்டும். So when we hold on or cleave unto the Lord, we should not do it ordinarily, but with that violence and with a greater and tighter grip we have to cleave unto him. பைபிள் அப்படி தேவனை பற்றி கொண்டவர்கள் இருக்கிறார்கள். In the scriptures we find people who cleave unto the Lord in such a way. யாக்கோபு அந்த தூதனோடு போராடி பற்றி கொண்டார். And Jacob, he wrestled with the angel and he cleave unto him. அதாவது அந்த தூதனோடு சண்டை போட்டதுல விஷயம், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விட மாட்டேன், அதுதான் அந்த grip. It is not that he fighting with the angel of God, but it is the grip, and he said, except thou bless me, I will not let you go. அந்த கானானிய ஸ்திரீ இயேசுவை எப்படி பற்றி கொண்டாள்? And look at the Canaanite woman, how she cleave unto the Lord. புறக்கணிக்கப்படக்கூடியதான அதைரியத்துக்குரிய வார்த்தைகள் அவளை வந்து சேர்ந்தாலும் அவள் விடவில்லையே இயேசுவை. And though she had some despiteful words or discouraging words, she did not leave following Jesus. இப்படி எத்தனையோ பேர் அந்த அநீதியான நியாயாதிபதியை பற்றி கொண்டது விதவையை பாருங்கள். And look at the widow who just cleave unto the unjust judge. அலட்டினாள் அவரை.
and she troubled him. அது போலதான் நம்முடைய ஜெபம் ஆண்டவரை அலட்டுகிற ஒரு ஜெபமா இருக்க வேண்டும். So also our prayer should be a prayer which troubles our God. நம்முடைய குடும்பம் ஆண்டவரை அலட்டுகிற குடும்பமா இருக்க Our வேண்டும். family should be a family which troubles God. நம்முடைய குடும்ப ஜெபங்கள் ஆண்டவரை பற்றிக் கொள்ளுகிற ஜெபங்களா இருக்க Our வேண்டும். family prayer should be a prayer where it cleaves unto your God. நம்முடைய தனி ஜெபம் எப்படி இருக்கு? How is our personal prayer? ஜெபிக்கிற மாதிரி ஒரு பொசிஷன்ல உட்காருவோம் எங்கேயோ சாஞ்சிட்டு, ஆனா 5 நிமிஷம் தூக்கம், 5 நிமிஷம் தலையாட்டுவோம், 5 நிமிஷம் தூங்குவோம், 5 நிமிஷம் தலையாட்டுவோம். இப்படிதான் செய்றோமா இல்லைன்ற வார்த்தைகளை கொண்டு கருத்தாய் ஆண்டவரிடத்தில் நெருங்குகிறோமா? Perhaps we might be in a position as if we are praying, but 5 minutes sleep and 5 minutes prayer. Are we in such a state, or we are putting out words so that we might give a meaningful words and pray unto God? நம்முடைய ஜெபம், நம்முடைய தனி ஜெபம், நம்முடைய குடும்ப ஜெபம், நம்முடைய சபை ஜெபம் ஆண்டவரை பற்றி கொள்ளுகிற உயிருள்ள தேவனோடு இணைக்கப்படுகிற ஜெபமா இராமல் ஏதோ ஒரு ஜெபத்தின் வேஷம் இருந்தால் ஸ்தாபனமாய் மாறிவிட்டோம். If our prayer, our personal prayer, or general and common prayer, the prayers in the church, if they are prayers which do not cleave unto God, we are just going to an institutionalized prayer. அதே போல இரண்டாவது, ஆண்டவருக்கு நம் ஊழியத்தை செய்ய வேண்டும், மற்றவர்களுக்கு இயேசு பற்றி சொல்லுகிறதான அந்த உயிரும் காணப்பட வேண்டும். And also we have to have another life wherein we share the gospel of God to others. யோவான் ஸ்நானகனுடைய காலம் முதல் தேவனுடைய ராஜ்யம் பலவந்தப்படுத்தப்படுகிறது என்று வாசிக்கிறோம். We also read right from the days of John the Baptist, the kingdom of God suffereth violence. அதன் அர்த்தம் என்ன? What is the meaning? யோவான் ஸ்நானகன் ஊரில் பிரசங்கம் பண்ணவில்லை, அவன் வனாந்தரத்தில் கூப்பிடுகிற சத்தம். ஆனால் ஊரிலிருந்து ஜனங்கள் எல்லாம் அங்க வனாந்தரத்துக்கு போய் நெருக்குறாங்க அவரை வார்த்தை கேட்பதற்கு. And John the Baptist, he did not preach in the city, but he was preaching in the wilderness, because he was called as the voice in the wilderness, and many people, they came from the city to the wilderness because his sermon was so fiery. லூக்காவினுடைய சுவிசேஷத்தில் சொல்லப்பட்ட every man presseth into it, எல்லாரும் நெருங்குகிறார்கள். And the Luke's gospel, it said every man presseth to him. வாசிங்க லூக் 16:16. லூக்கா Luke 16:16. நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசன வாக்கியங்களும் யோவான் வரைக்கும் வழங்கி வந்தது. அது முதல் தேவனுடைய ராஜ்யம் சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிறது. யாவரும் பலவந்தமாய் அதில் பிரவேசிக்கிறார்கள். சுவிசேஷத்தை அறியும்படியாக அதை அறிந்து யாவரும் பலவந்தமாய் பிரவேசிக்கிறார்கள். And so that they might understand the gospel, every man presseth into it. இப்படி ஆண்டவரை பிரஸ் பண்ணுகிற பலவந்தமாய் நெருக்குகிறதான ஜெபம் செய்கிறோமா? So are we praying a prayer where we are pressing the Lord with so much violence? என்னுடைய அபிஷேகத்தில் அந்த ஹார்பாட்ஸோ சக்தி வெளிப்படுகிறதா? Is that harpazo power being manifested in my anointing? இந்த சண்டே ஸ்கூல் யூத் கேம்ப் உடைய சிலபஸ்ல அப்படிப்பட்ட ஒரு இந்த வார்த்தைகள்லாம் வருது. And in the youth camp syllabus such terms are being used. பிசாசுடைய ராஜ்யம் ஆக்ரோஷமாக மாறிவிட்டது. And the kingdom of Satan has become so violent. அவன் எல்லா மனுஷர்களையும் வாலிபடிய சட்டையை பிடிச்சு இழுக்க ஆரம்பிச்சிட்டான். And he has started to drag the people from holding on to the necks, grabbing them by their collar. Grabbing them by their collar. அப்போ ஆண்டவர் சும்மா இருக்க முடியுமா? But can God be silent? நம்முடைய அபிஷேகம் ஒரு தூக்க மயக்கமான அபிஷேகமா இருந்தால் ஜெயம் எடுக்க முடியுமா? If our anointing is just like sleeping, can we get the victory? இங்க வரும் அபிஷேகத்தை பெறுகிறோம், உலகத்துக்கு போனா உலகம் ஜெயிக்குது. And we are coming here, we are receiving the anointing, we go back to the world gets the victory. அதனால தான் நாம் இந்த அபிஷேகத்திற்காக இந்த ப்ராஜெக்ட் குறிப்பாக இந்த மாதத்தில் இதற்காக ஜெபிக்கிறோம். And that's the reason as a project point we are praying for such an anointing. அதனால தேவன் இன்றைக்கு நமக்கு ஒரு ஹார்பாட்ஸோ ஒரு அபிஷேகத்தை தர வேண்டும். So today God should give us an anointing just like the harpazo power. அந்த அநிதியான
நியாயாதிபதியை பற்றி கொண்ட விதவையை போல, அந்த கானானிய ஸ்திரியை போல, யாக்கோபை போல ஆண்டவரை ஆக்ரோஷமாய் பற்றி கொள்ளுகிறது அந்த அபிஷேகத்தை கர்த்தர் தர வேண்டும். As the widow that clung unto the unjust judge, and as the Canaanite woman, and as Jacob, we have to cleave unto the Lord with like the Harpatzers. நம்முடைய பிரசங்கங்கள், நம்முடைய கூட்டங்கள் வெறும் தத்துவங்களாய் இருக்க கூடாது. Let not a sermon, all our meetings, let not them be just a philosophy. தேவனுடைய ராஜ்யம் வார்த்தையில் அல்லது பலத்தில் காணப்படுகிறது. The kingdom of God is not in word, but it is in power. அது மாத்திரமல்ல, Not only that, இந்த இயேசுவிடத்தில் நெருங்குகிற அனுபவம் கொஞ்சம் இருக்கு. and getting closer to Jesus we have to a little extent. ஆனால் சுவிசேஷத்தை சொல்லுகிற மற்றவர்களுக்கு இயேசுவை பற்றி எடுத்து சொல்லுகிற அனுபவம் கொஞ்சம் கூட இல்லை. But sharing out the gospel about Jesus to others, we are lacking so much. அதில் நாம் செத்தவர்களா இருக்கிறோம். We are indeed dead in that. அப்படி என்றால் நாம் ஒரு ஸ்தாபனமாய் மாறுகிறோம். If that be so, we are becoming an institution. தேவ ஜீவன் குறைந்து கொண்டிருக்கிறது. The life of God is decreasing. அந்த சமாரிய ஸ்திரியை பாருங்கள். Look unto the Samaritan woman. 5 புருஷர்களோடு இருந்தாள். She was living with 5 husbands. 6வது புருஷன் இல்லாத ஒரு மனுஷனுடைய தப்பான வாழ்க்கை செய்கிறாள். And she was living with the second person who was not her husband. அவள் அதை பற்றி யோசிக்கவே இல்லை. இயேசு சில வார்த்தைகளை சொன்ன உடனே குடத்தை விட்டு அவள் போறா சுவிசேஷத்தை சொல்ல. But she did not think any of these things. The moment that she heard the words of Jesus, immediately she laid down her pot and she ran to the city and shared the gospel. நாம் எல்லாரும் அந்த சமாரிய ஸ்திரீயை போல அவளா இருக்கிறோம். Are we like that Samaritan woman? அப்படி இருக்கும்போது ஏன் அந்த தடை, ஏன் அந்த தயக்கம் இயேசுவை பற்றி சொல்வதற்கு? If that is not so, why that hindrance, why that hesitation by telling about Jesus? எங்கே போச்சு அந்த ஆத்துமாவை பற்றிய தாகமும் பாரமும்? And where did the thirst and the hunger that went away from sharing the gospel? போன வாரம் ஆண்டவர் பேசின வார்த்தைகள் தத்துவமாக காற்றோடு பறந்து விட்டதோ? Is that all the words that God spoken to us last week, it has become just like the air, or it has just become like a philosophy? யூதா 22ஆம் வசனத்தில் அக்கினிக்காக இரையாக நியாயத்தீர்ப்புக்காக வைக்கப்பட்ட சிலரை அந்த அக்கினியிலிருந்து இழுத்து கொள்ள வேண்டும் என்று வாசிக்கிறோம். And in Jude verse 22 we find we have to pluck them out of the people who are just destined for fire. வாசிங்கள். அல்லாமலும் நீங்கள் பகுத்தறிவுள்ளவர்களாய் இருந்து சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிலரை அக்கினியிலிருந்து இழுத்துவிட்டு பயத்தோடே ரட்சித்து. நான் அந்த முழு அதிகாரத்தை பார்த்தால் இந்த யூதாவின் புஸ்தகம் ஒரு நியாயத்தீர்ப்பின் புஸ்தகம் அது. And when we read the whole chapter, the book of Jude is a book of judgment. இவர்களுக்காக காரிருள் வைக்கப்பட்டிருக்கிறது. And for such people they are kept black gross darkness. நெருப்பு வைக்கப்பட்டிருக்கிறது. And their fire is kept for them. இவர்கள் அலைகிற நட்சத்திரங்கள். They are stars, they are wandering stars. தண்ணீர் இல்லாத மேகங்கள். They are clouds without water. 2 தரம் செத்தவர்கள். They are twice dead. இவர்களுக்கு ஐயோ, woe unto them. இப்படிதான் அதெல்லாம் எழுதி இருக்கு. And all these words are used. ஆனால் கடைசியாக But finally அவர்களில் சிலர் மேல் நீ இரக்கம் பாராட்டி அக்கினியிலிருந்து இழுத்து கொள்ள வேண்டும். You should have compassion on some people and you should pull them out of the fire. அந்த pull them இழுத்து கொள்ள வேண்டும் என்கிற வார்த்தை harpazo. And pulling out is the word that is used for harpazo. இதுதான் நாமும் செய்ய வேண்டிய சுவிசேஷத்தின் ஊழியம். This is what the gospel evangelism that we have to do. இந்த முழு உலகம் தீப்பிடிக்க போகிறது. The whole world is going to get into fire. இந்தியாவின் மேல் ஒரு பெரிய நியாயத்தீர்ப்பு வரப்போகிறது. Upon India there is going to come a great judgment. இந்தியாவில் கோடிக்கணக்கான ஜனங்கள் சாக போகிறார்கள். Billions of people are going to die in India. அவர்களை அதற்கு முன்பாக அக்கினியிலிருந்து இழுக்கக்கூடிய ஒரு உத்தரவாதத்தை கர்த்தர் நமக்கு தர விரும்புகிறார். God is desired to give a responsibility. Before that we have to pull some of them out of that fire. அதற்காக நீங்கள் அந்த மேல் வீட்டு அறையில் காத்திருங்கள். For that reason you have to wait in the upper room. பரிசுத்தாவின் அபிஷேகம் வரும் பொழுது, when the anointing of the Holy Ghost comes upon you, நீங்கள் பலன் அடைவீர்கள். you shall receive power. அப்பொழுது நீங்கள் புறப்பட்டு போய் எருசலேமிலும்
யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமி எங்கும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். Then you shall go forth and you shall be witnesses unto me into Judea, Samaria and unto the uttermost parts of the world. அந்த பெந்தேகோஸ்து நாளில் காத்திருந்த அந்த காத்திருப்பின் மாதிரியாக தான் இந்த காத்திருப்பு கூட்டத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். And as a shadow for in those days, in the Pentecostal days when they waited, God has given us this standing meeting also. கண்களை மூடுவோமாக. Let us close their eyes. இது சுயமாய் செய்யக்கூடிய காரியம் அல்ல. This is not that we do out of ourselves. சுய பலத்தினால் ஆண்டவரை பற்றிக் கொள்ளக்கூடிய பலன் நம்மிடத்தில் இல்லை, மனுஷனிடத்தில் இல்லை. We do not have the power. No one has the power or strength to cling on to the Lord out of our self strength. நம்ம டீ குடிக்கிற டீ கடையில் 20-30 பேர் நின்று கொண்டிருக்கலாம். சாக போகிற ஒரு நரகத்திற்கு அக்கினிக்கு இரையா வைக்கப்பட்டவர்கள். ஆனா அந்த டீயை கொஞ்சம் நிறுத்தி வைத்து அதை இயேசு பற்றி சொல்லக்கூடிய அதிகாரம், பலன், தைரியம் நமக்கு இல்லை. And perhaps in the tea shop where we take a tea, there may be 20 or 30 people who are destined for fire, but we do not have the power and strength where we put down the cup of tea and we are ready to share the gospel to them. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் இறங்கும்போது, but when the Holy Ghost descends, அந்த ஹார்பாட்சோ சக்தியை நாம் பெறும் பொழுது, when we receive the power of the harpazo, நம்முடைய ப்ராஜெக்ட் குறிப்பின்படி என்னுடைய அபிஷேகம் போதாது, என்னை மாற்றும் ஆண்டவர் என்ற ஆண்டவரை கெஞ்சும் பொழுது, when we plead unto the Lord, oh Lord, the anointing that I have is not at all sufficient. ஆதி நூற்றாண்டில் வல்லமை ஊற்றின அதே இயேசு நம்மத்தில் அந்த வல்லமை ஊற்றுவார். Jesus who poured out the power in the first century, he also will pour out the same power even today. இந்த வார்த்தைகளை கேட்கும்போது எத்தனை பேருக்கு தாகம் வருகிறது? As you hear these words, how many of you have the thirst for that power? ஜெபத்தில் இயேசுவை பற்றிக் கொள்ளக்கூடிய அந்த தாகம், in prayer, a thirst that we cleave unto God. நான் ஸ்தோத்திரம் பண்ணினால் அது ஒரு ஆக்ரோஷம் காணப்பட வேண்டும். When I start to pray, there should be ferocity in that. நான் காலையில் எழும்பினால் அசாதாரணமாய் எழும்ப வேண்டும் வல்லமையோடு. And when I rise up in the morning, I should rise up with an unchallenging power. நான் அந்நிய பாஷைகள் பேசினால் அதில் ஒரு அதிகாரம் வெளிப்பட வேண்டும். When I speak in unknown tongues, there should be authority manifested. ஜெபித்தால் அது ஆண்டவரை நெருக்குகிற அந்த விதவையை ஜெபித்தது போல இருக்க வேண்டும். When I start to pray as that widow, she went closer to Jesus, it should be in the same way. கர்த்தர் அந்த சக்தி அபிஷேகத்தை நமக்கு இப்பொழுது தாகம் உள்ளவர்களுக்கு தருவாராக. Let God give that anointing to all those people who are thirsty for that nerve. அந்த வெதுவெதுப்பான ஜீவியம் போதும். Let that lukewarm state go off. அந்த வெதுவெதுப்பான ஜெபம் போதும். Let that lukewarm prayer go away. வெதுவெதுப்பான குடும்ப ஜெபம் போதும். Let that lukewarm family prayer go away. இனிமேல் கர்த்தர் நம்மை ஆட்கொள்வாராக. Let God rule over us. கர்த்தர் நம்முடைய குடும்பங்களை ஆட்கொள்வாராக. Let God reign over family. ஒரு மனுஷனுக்கு பிசாசு பிடிக்கிறது போல என்னை ஆண்டவர் பிடிப்பாராக. As a person who are demon possessed, let God possess me. நான் என்னுடைய கண்ட்ரோலை இழந்து ஆண்டவரை பற்றிக்கொள்ள பலன் அடைய வேண்டும். We should be strengthened. We should lose our control and cleave unto God. அதே போல நான் புறப்பட்டு போய் மற்றவர்களுக்கு இயேசுவை பற்றி சொல்ல தைரியம் கொள்ள வேண்டும். So also I should receive the power and I should go forth and have to shout the gospel to others. தாகம் உள்ளவர்கள் மேல் தண்ணீரை ஊற்ற தேவன் சர்வ வல்லமுள்ளவராய் நம்மத்தில் நடந்து கொண்டிருக்கிறார். God is walking in our midst as an almighty God who can pour out his water for all those who are thirsty. இந்த அபிஷேகம் போதாது. This anointing is not enough. அபிஷேகத்தை தாரும் ஆண்டவரே. Oh Lord, give me more of your anointing. நான் சத்தியத்தை சொல்லும்போது ஆக்ரோஷமாய் சொல்ல கிருபையை தாரும். Oh Lord, when I shout the gospel, let me shout the gospel with all that fury. தாகம் உள்ளவர்கள் மேல் கர்த்தருடைய வல்லமை ஊற்ற போகிறார். God is pouring out his power all those who are thirsty. வைராக்கியம் உள்ள தேவனாய் கர்த்தர் நம்மத்தில் நடந்து கொண்டிருக்கிறார். As a zealous God, he is moving in our midst. வனாந்திரம் தண்ணீர் தடாகமாய் மாற போகிறது. The wilderness is going to become a watery place. பாழான வீடுகளை கர்த்தர் ஜெபத்தினால் நிரப்ப போகிறார். God is going to fill us with water of desolate houses. பாழாய் போன உள்ளங்களை கர்த்தர் அபிஷேகத்தினால் நிரப்ப போகிறார். God is going to fill us with the anointing which is desolate heart. யாக்கோபை போல கேட்போமாக. Let us ask like Jacob. யாக்கோபை போல பற்றிக்கொள்வோமாக. Let us cleave unto God like Jacob. கானானிய ஸ்திரியை போல அவரிடத்தில் நெருங்குவோமாக. As the Canaanite woman, let us get closer to God. Please, Jesus. Nima Simanai Sanara.
Tira makara makashabakatira makara manatuda. Meparia galosiram denai kalamaratuda yaraba. Yes, Amen. സാധാരണமான ജീവൻ യേശുവേ ദൈവമേ സ്വലമേതാർ യേശുവേ വല്ലമേ അഭിഷേകം തീരാമ ഉഷമാന തുരാമ Jesus, thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you. It's a pastor. It's a pastor. Yes, 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 Amen. Andavare, Akroshman, Abhishekate Tar, yes, Vegrappu Andavare. Tina Mankara, Shamaka today, Sarya Mankara today. Jesus, yes, please, my fire is reducing when I'm off light, please. I don't want to be like that, Jesus. Would you full of your spirit, just as I'm on the stage, Jesus. I want to be a spirit partner, full of the Holy Ghost all the time, all the time. Tira Mankaramana. வேண்டும் ஆண்டவரே, பலப்படு சுத்திகரிப்பீரே. Jesus, you are trying to disentangle from all the snares of the adversary. Shamara manilignege sorbina. Yeshua, thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Praise Jesus. Praise. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Lord. Thank you. Medariankala mankara ushabakati dankara mankala dinasabana mankara. Thank you, Lord. Thank you, Jesus. Belapad sabke taar de wala by ut. Mena sudam dankara maushabali anur dinasabana mankara tuda. Thank you, Jesus. Thank you, Lord. Thank you, Jesus. Walla my weight, 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 walla my weight. Jesus, yes, way. Jesus, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Walla my weight. Jesus, yes, way. Thank you, Jesus. Praise. Shabakati dankara mankati dankala mankara manatuda. Thank you, Jesus. Thank you, Jesus.
Thank you, Jesus. Praise, praise, praise. Thank you, Lord. Thank you, Jesus. Praise. Thank you, Jesus. Thank you, Jesus. Tidamau, Sidamania, Tidibigana, Simana, Tudamania, Namankara. Thank you, Jesus. Praise you, Jesus. Praise you, Jesus. Praise you, Jesus. Thank you, Jesus. Jesus. Praise you, Jesus. Praise you. Thank you, Jesus. We praise you, Lord. We praise you, Jesus. அநேகருடைய குடும்பங்களில் ரட்சிக்கப்படாதவர்கள் இருக்கிறார்கள். In many of the families people are not saved. அநேகருடைய வீடுகள் பக்கத்து வீடுகளில் ரட்சிக்கப்படாதவர்கள் இருக்கிறார்கள். And many of the families the neighborhood are not changed. அவங்களுக்கு நம்ம எத்தனையோ முறை நம்ம சத்தியத்தை சொன்னாலும் அவர்கள் கேட்கிறதில்லை. How much ever they say the gospel they do not hearken. இன்னும் சொல்லப்போனால் சில நேரத்தில் நாம் தான் அவர்கள் பக்கமா இழுக்கப்படுகிறோம். And if we say more in detail, it is we are getting dragged to them. அப்படி நடக்க கூடாதே. That should not happen. நமக்குள் இருக்கிறவர் தானே பெரியவர். Is it not he that is in us is greater? அவர்கள் தான் அக்கினிக்கு இரையாய் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். It is they are kept for destruction. நம்முடைய தேவன் எங்கே? Where is our God? எலியாவின் தேவன் எங்கே? Where is the God of Elijah? ஆதி நூற்றாண்டில் அக்கினியால் உத்தரவு சொன்ன தேவன் எங்கே? Where is the God that answered by fire? ஒரே பிரசங்கத்தில் 3000 பேரை ரட்சித்த தேவன் எங்கே? Where is the God that you saved 3000 people in one sermon? முற்பிதாக்களின் தேவன் எங்கே? Where is the God of our forefathers? கேளுங்கள் கொடுக்கப்படும். Ask and it shall be given. தட்டுங்கள் திறக்கப்படும். Knock and it shall be opened. தேடுங்கள் கண்டடைவீர்கள். Seek and it shall find. அவரை பற்றிக் கொள்வோமாக. Let us cleave unto him. அவர் நமக்கு வெளிப்படுவார். He shall be manifest. அவர் வல்லமையோடு நம்மத்தில் இறங்குவார். He will descend us with power. சபங்கரமானி அந்துதாந்தரா சபல பங்னிகர்னா சிம்பாராமா சனியோரியா லெகோ சிரமானியாரா தினைக்கரமானியாரா மங்கரா. Thank you, Jesus. Jesus, thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Yes, thank you, Jesus. Praise. Thank you, Lord. Stotra. சத்துருவாலே சகிக்க ஒண்ணாத எத்தனையோ துன்பம் வந்திடினும். சத்துருவாலே சகிக்க ஒண்ணாத எத்தனையோ துன்பம் வந்திடினும். அத்தனையும் அது அன்பத்தாலே நித்தமும் ஜெயம் கொள்ளுவோம். நாங்கள் நித்தமும் ஜெயம் கொள்ளுவோம். எங்கள் தாகத்தை தீருமையா சேகத்தை தாருமையா. எங்கள் தாகத்தை தீருமையா சேகத்தை தாருமையா. எங்கள் தாகத்தை தீருமையா சேகத்தை தாருமையா. சபக்கத்தினா கரமானா துதா ரபரா துதா. Jesus, Sidarama, Shabala, Tudama, Kara, today.
please. Strengthen us, Holy Spirit, we need you. Tirama karamana tira. Sirama karamana tura. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. We praise you, Jesus. நம்முடைய வண்டிக்கு பெட்ரோல் போட போகும்போது when we fuel our vehicles, அந்த பெட்ரோல் பங்க்ல 2 பாயிண்ட் அந்த மீட்டர்ல 2 பாயிண்ட் பெட்ரோல் குறைவாய் போட்டால் நம்ம விடுவோமா? will we leave that person if he brings down the 2 points in that fuel that we have to சண்டை போடுவோம். we will just fight with him. அப்ப அதை விட வெளியேறப்பட்ட ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றினா ஊற்றட்டும், ஊற்றாவிட்டால் போகட்டும் விடலாமா? So can we leave God? If God wants to fill us, let him fill me, or let him leave me. இந்த வெளியேறப்பட்ட அபிஷேகத்திற்கு நாம் காசு கொடுக்கவில்லை, ஆண்டவர் ரத்தம் சிந்தினார், அது அவர் பாடினார். And is it that because we did not pay the price for this anointing, but God had paid the price, so are we despising that anointing? உங்களை இழுக்கிற வல்லமைகளை விட ஒரு பெரிய வல்லமை எனக்கு வேண்டும் என்கிற வைராக்கியம் நமக்கு வேண்டாமா? Should we not have that zeal so that the power that is trying to drag us, we need greater power than that? அப்படி என்றால் யாக்கோபை போல நானும் ஆண்டவரை பற்றிக்கொண்டு சொல்ல வேண்டுமே. And if that be so, as Jacob cleave unto the Lord and said, so also should I say. ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விட மாட்டேன் ஆண்டவரே. Oh Lord, except thou bless me, I will not let you go. கர்த்தருடைய வைராக்கியம் எங்கே? Where is the zeal of the Lord? அவர் நம்மை ஊற்ற, நம்மேல் அவருடைய வல்லமை ஊற்ற அவர் தாகமாய் இருக்கிறார், நாம் தாகமாய் இருக்கிறோமா? He is always thirsty to pour out his power, but are we thirsty? அந்த தாகம் இருந்தால் அந்த வேகம் எங்கே? If the thirst is there, where is that speed? அந்த ஹார்பாட்சோ வேகம் எங்கே? Where is the speed of harpazo? பற்றிக் கொள்வோமாக, பிடித்துக் கொள்வோமாக, அவர் சமீபமாய் இருக்கிறார். Let us cleave unto him, cling unto him, he is closer to us. ஷபங்கரபா சபிலாதி அந்தரபானா மௌஷபல்பானி அந்தடா திதமங்க சிரம் திதங்க
karamania tidibikara mankaramana. Yeswe, Jesus, lemetat, Yeswe, Jesus. Yesappa, சுத்திகரிப்பீரப்பா. Yeswe. Sinama niatuna ushana mara siramba turi bigastami kori bilam tinan karaba siram tinan kalaman kiramani atura. Shabda kaboli santaraba simania kurbi sabala tura. நம்முடைய முற்பிதாக்களுடைய இருதயத்தில் பற்றி எரிந்த நெருப்பு எங்கே? Where is that fire that was burning in the hearts of our forefathers? கடைசி தலைமுறையாக இருக்க வேண்டிய நாம் அந்த நெருப்பை அணைத்து விடுகிறோமா? Is it that we were in the last generation? Are we quenching that fire? உலகத்தினுடைய அந்நிய அக்கினியின் சபையில் பற்றி எரிகிறதா? Is it that strange fire of the world is burning in the church? மறுபடியும் அந்த பழைய அக்கினி எழும்பட்டும். Let the old fire once again burn in the church. அக்கினி மறுபடியும் எழும்பட்டும். Let that Pentecostal fire burn in the church. வாலிபர்களே, உங்களுடைய அபிஷேகம் எங்கே? Oh young man, where is your fire? எங்கே? Where is your holiness? ஜெபம் எங்கே? Where is that spirit of prayer? உலகம் உங்களை விழுங்கிக் கொண்டிருக்கிறது. The world is swallowing you. கர்த்தர் பட்சத்தில் நிற்கிறவன் எங்கே? Who is on the Lord's side? நமக்காய் ஜீவனை கொடுத்தவர்களுக்கு ஜீவனை கொடுக்கிறவர்கள் எங்கே? Where are those people who gave their life for him who gave his life for us? அவர் ரத்தத்தை சிந்தினார், இன்னும் கொஞ்சம் ரத்தத்தை சிந்துகிறோமா? Is it that he has shed his blood? Are we making to shed his blood now? நம்முடைய ரத்தத்தை அவருக்காய் சிந்த பலனை பெறுவோமாக. Let us receive the strength so that we might shed our blood to நம்மை him. பலப்படுத்துகிற கிறிஸ்து நம் மத்தியில் இருக்கிறார். Christ who strengthens us is in our midst. நம்முடைய உள்ளத்தை மாற்றுகிற கிறிஸ்து நம் மத்தியில் இருக்கிறார். Christ who changes our soul is in our midst. இந்த பழைய நெருப்பு மறுபடியும் எழும்பட்டும். Let that old fire once again burn. அணைத்து விட இடம் கொடுக்க வேண்டாம். Let us not give room for that to be quenched.
Shanti Dankarabani Antuda Sibala Balam Tuda. Please Appa, please Appa, please Appa. Thank you Lord. எங்கள் தாகத்தை தீருமையா, அபிஷேகத்தை தாருமையா, 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 எங்கள் தாகத்தை தீருமையா, அபிஷேகத்தை தாருமையா. பலப்படுத்தும் காப்பாற்று சுத்திகரிக்கும் கழுவும் இயேசுவே. ஜீசஸ். Thank you Lord. Thank you Jesus. விடுதலை வேணும், கிருபை வேணும், பரிசுத்தம் வேணும், பாதுகாப்பு வேணும். சினமகரா சினமதினக ஷமன மரதுடா. நமக்காரும் இயேசுவே. ஜீசஸ் ஸ்தோத்திரம் இயேசுவே. ஸ்தோத்திரம் இயேசுவே. Corruption, Jesus, yes, My people, the glory of the latter temple shall be greater than the former temple. More than me, my disciples shall do greater works.
My child, take up your cross and follow me, said the Lord. Thank you, Jesus. 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 Thank you. எத்தனையோ காரியங்கள் நம்முடைய வீட்டுக்குள் புகுந்து நம்முடைய வீடுகளில் இருக்கிற அந்த காரியங்கள் இப்பொழுது பிசாசு உள்ள வருவதற்கு வாசலாய் மாறிவிட்டது. Many things have become a breach in our house, and it has become a gap wherein many evil things have come into our houses. நம்முடைய சுகத்திற்காக நம்முடைய சந்தோஷத்திற்காக சில CDs வைத்திருப்போம். For our enjoyment or for our enjoying things, we might have some CDs. நம்முடைய சந்தோஷத்திற்காக சில apps வைத்திருப்போம். And for our enjoyment, perhaps we might have some apps. சில வீடியோஸ் டவுன்லோட் பண்ணி நம்முடைய மொபைல் போன்ல வச்சிருப்போம். Perhaps we might have downloaded some videos and have stored in our mobiles. அதெல்லாம் பில்லி சூனியம் மாதிரி பிசாசுக்கு வாசலாய் மாறும். அதனால நமக்குள்ள வீட்டுக்குள்ள பிசாசு தான் வரும். So that all will become like a witchcraft, and will become a doorway wherein the devil might come in and it will rule our houses. வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரத்துல ஒரு வேசியை பற்றி படிக்கிறோம். And in Revelation chapter 17 we read about an harlot. அவளுடைய கையில திராட்சரசம், In our hand there is some wine. வேசித்தனத்தின் மது என்று அழைக்கப்படுகிறது. And it is called the wine of fornication. அப்போ அந்த fornication என்கிறதான அந்த வார்த்தை கிரீக்ல போர்னியா. And the term fornication in Greek, it is called porneia. அப்போ அது அந்த வார்த்தையில தான் போன் வருகிறது, ஆபாசம். And from that word it is the obscene is அப்ப அவளுடைய கையில் போன் இருக்கிறது, அவளுடைய நெற்றியில் பாபிலோன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாபிலோன் என்ற வார்த்தையுடைய அர்த்தம் gate of the gods, தேவர்களின் வாசல். And in our hand there is pawn, and in our forehead Babylon is written, that is called gate of the gods. Gate of the gods. தேவர்களின் வாசல். It is called the gate of the gods. அப்போ அதனுடைய அர்த்தம் என்ன? இந்த போன் படங்களை பார்க்கிறவர்கள் எல்லாம் அந்த போன் படங்கள் becomes the gate of the god, தேவர்களின் வாசலாய் மாறுகிற. அதை நம்ம சந்தோஷப்பட்டு இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருப்போம், அதுக்குள்ள பிசாசு நம்முடைய வீட்டுக்குள்ள கொட்டிட்டே இருக்கும். So when we see all these porn videos, then that will become the gate of the gods where all these devils might come in. ஆபாச படங்கள் மாத்திரமல்ல, சாதாரண படங்கள் கூட தான். And it is not only pornography but even ordinary videos as well. இதை எவ்வளவு சொல்லலாம். And we can say many things about this. தயவு செய்து இதெல்லாம் பிரதிஷ்டை பண்ணிடுங்க. இன்னும் அபிஷேகத்தை போட்டு அமுக்குறோம், இன்னும் இயேசுவை சிலுவையில் தான் அறையுறோம். And please take more care on this. Remove all this out of your mobiles, and we are just pressing the anointing, and we are going away from God and crucifying Jesus again. விசுவாசிகள் என்று அழைக்கப்பட்ட யாரும் எந்த சினிமா கிறிஸ்டியன் படம் கூட பார்க்க கூடாது. And all those who are called as believers, they should never see any movies, even Christian movies. கொஞ்ச நாள் அபிஷேகம் இருக்கும், அதுக்கப்புறம் குறைஞ்சிட்டே போகும். அதுக்கப்புறம் உங்க இருதயம், உங்க கண்ணு, மனசெல்லாம் கருப்பாயிடும். And for some days perhaps you might have the anointing, but as days goes by and all your mind, heart, everything will go dark and it will become as black. வெளியில யாருக்குமே ஒண்ணும் தெரியாது. ஆனால் ஒரு பற்கள் உள்ளதான ஒரு பாம்பு, ஒரு பேய் உங்களுடைய ஆத்மாவை பிடிச்சு இழுத்துட்டே இருக்கும். அது உங்களுக்கு கொஞ்சம் தெரியும், வெளியில யாருக்கும் தெரியாது. Perhaps on the outside no one can see it, but inside you there will be a serpent with its teeth. It will keep dragging you and you will be always going away, but no one will know what is happening. ஒரு சிலர் கேட்பாங்க, ஏன் முன்னாடி மாதிரி அபிஷேகத்தை நிரம்புறது இல்ல? அப்படி சிரிச்சிட்டு விட்டுருவோம், ஆனா நமக்கு தெரியும் என்ன நடக்குது. And if someone asks why you are not being filled in the anointing as before, we'll just smile at them and we will go, but however we'll be dragging down. ரொம்ப நாள் அந்நிய பாஷை பேசாமல் இருக்கிறீர்கள் என்றால், if at all you are not speaking in tongues for many days together, சும்மா காத்திருப்பு கூட்டத்துக்கு வந்து சண்டே சர்வீஸுக்கு வந்து சும்மா கண்ணை மூடி தலையாட்டினா போதாது, ஒரு நாள் லீவ் போட்டு ஃபாஸ்டிங் எடுங்க. And it is not enough that you come to the tarrying meeting and Sunday service and just shake your heads and but you have to take fasting and take leave, and you have to wait in the presence of God. இப்போ யாருக்கும் ஒண்ணும் தெரியாது, கைவிடப்படும் போது எல்லாருக்கும் தெரிஞ்சிரும்.
Perhaps no one might see you now, but when you are left behind, it will be open to all. நான் மறுரூபம் அடையாதபடிக்கு ஒரு ஆவி என்னை இழுத்து விட்டது. And so that I might not be transformed, a spirit has pulled me down. அது நம்முடைய சாட்சியா இருக்க கூடாது. Let not that be our testimony. நம்முடைய வீடுகளில் இருக்கிற எல்லா தேவர்களுடைய வாசல்கள் அடைக்கப்பட வேண்டும். So all the gates of gods in our houses should be removed. அதெல்லாம் பிரதிஷ்டை செய்ய வேண்டும். We should all consecrate them. தூர வீசி எறிய வேண்டும். We should throw it off. நம்முடைய மத்தியில் சபையில் வீடுகளில் நமக்குள் அபிஷேகம் பெருக வேண்டும். In our midst, in the church, in our own life, the anointing should increase. அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 துரிமினம் கஷம்தனம் கலங்கர கத்தினம் கரபா ரபலபன மங்கராதுடா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நாம் எல்லாரும் எப்படி இருக்கணும் தெரியுமா? Do you know how we all should be? நடு ரோட்ல நின்னு முழு சத்தத்தோடு இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள் இந்த ஸ்டேஷன்ல பிளாட்ஃபார்ம்ல பஸ் ஸ்டாண்ட்ல நின்னு ஆக்ரோஷமாய் சத்தமிட வேண்டியவர்கள். We are people who are supposed to be in the center of the streets, in the center of station, in the center of any roads, and we should all shout with all the voice, accept Jesus. 10 பேர் நம்ம வந்து அடிப்பாங்க. And 10 people will come and smite us. அடி வாங்கி ஜெயில்ல போட்டுருவாங்க. அடி கொடுத்து ஜெயில்ல போட்டுருவாங்க. And they will just thrash us and they will imprison us. திருப்பி வந்து திருப்பி அதே இடத்துல திருப்பி சுவிசேஷம். Once again we should come to the same place and we should do the same thing. அடக்க முடியாத அபிஷேகம். Uncontrollable anointing. எத்தனையோ பேரை சபைக்குள்ள கொண்டு வருகிறோம். And we are bringing many people to the church. இப்போ என்ன நடக்குது? But what is happening now? ஒன்றுமே கிடையாது. Nothing is happening. ஏதோ சாதாரணமான பேர் கிறிஸ்தவர்களே போல பேர் பெந்தேகோஸ்தே ஜனங்களா காத்திருக்கட்டு வந்தீங்களா வந்தேன் அவ்வளவுதான். It's just as though we are nominal Christians. Have you come to the tarrying meeting? Yes, I did. உயிரோடு இருக்கிறோம் என்று ஒரு பேர் உண்டு, ஆனால் செத்தவர்களா இருக்கிறோம். We have just got a name that we are alive, but we are dead indeed. இந்த காத்திருக்கூட்ட முடிச்ச பிறகு இந்த எல்லாத்தையும் மறந்துட்டு வேற என்னமோ ஒரு விஷயத்துல சந்தோஷம் அடைகிறோம். Even after the tarrying meeting is over, we'll forget everything and we'll be in some other world. இதெல்லாம் மாற வேண்டும். All these things should be changed. நாம் ஒரு ஸ்தாபனமா இருக்க கூடாது. We should never be an institution. ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் காக்கப்பட வேண்டும். We should be protected and kept as the church of the living God. நம்மை போட்டு அமுக்கும்படி எத்தனையோ தீய சக்திகள் கிரியை செய்கிறது. There's so many evil powers that they're trying to press us down. நம்மை அமுக்குற அபிஷேகத்தை தீய சக்திகளை எதிர்க்கக்கூடிய ஒரு அபிஷேகம் நமக்குள் பெருக வேண்டும். And the anointing that can resist the powers that is trying to press us down should be more upon us. ஆண்டவர் இன்றைக்கு சொன்னது போல இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாய் வெளிப்பட வேண்டும். As God said to us, the glory of this latter house should become more and greater than the former. அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நம்முடைய சபையில் ஒரு பழைய விசுவாசி பிரதர் ஏசன்பு அவர்கள் மிகவும் சுகமில்லாமல் இருக்கிறார். One of our old believer, Brother Sanbu, he is very in a critical state. கர்த்தர் பூர்ண சுகத்தை தர வேண்டும். God should give us perfect healing. இருதயத்தை கர்த்தர் பலப்படுத்த வேண்டும். God should strengthen his heart. அவருடைய விசுவாசத்தை கர்த்தர் பலப்படுத்த வேண்டும். God should strengthen his faith. மறுபடியும் கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்து பூர்ணமடைய வேண்டும். He should once again come to the presence of God and be perfected. அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 துரமங்கலங்கரம்பல மங்கரபல மங்கதுடா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இரவு ஜெபத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். The Lord should bless the night prayer. ஜெபிக்கக்கூடிய அநேகரை கர்த்தர் கொண்டு வர வேண்டும். God should bring many praying men. நம்முடைய சபையில் ஜெப வீரர்கள் எழும்ப வேண்டும். In our church many prayer warriors should rise. கண்ணீர் வடித்து சபையினுடைய சிறையிருப்பை மாற்றக்கூடியவர்கள் எழும்ப வேண்டும். There should be people who shed tears and they should be changed the captivity of the church. இன்றிரவும் அப்படிப்பட்ட ஒரு ஜெப ஆவியை கர்த்தர் தர வேண்டும். Even tonight God should give such a spirit of prayer. அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்
ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நம்முடைய சபையில் இருக்கிற எல்லா விசுவாசிகளை கர்த்தர் ஆத்துமாவிலும் சரீரத்திலும் பாதுகாக்க வேண்டும். God should protect all our believers both in our soul and spirit. நாம் அதிகமாய் தாக்கப்படுகிறோம். We are being attacked more. அந்த அதர்சனமான தாக்குதலை பகுத்தறியக்கூடியதான ஞானத்தை கர்த்தர் தர வேண்டும். God should give us a wisdom where we might discern the invisible attack upon us. ஒவ்வொருவரையும் கர்த்தர் பாதுகாக்க வேண்டும். God should protect each and every one. அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். துரபௌ ஷபக்கத்திடங்கலபாரியா பானமானா மங்கத்துடங்கரா. ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே. நம்மத்தில் வியாதியா இருக்கிற எல்லாரையும் கர்த்தர் சுகமாக்கும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். காலை ஆராதனையின் ஆசீர்வாதத்திற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இயேசுவுடைய சிந்தையின் வருகை பெருக வேண்டும், அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லா துதிகன மகிமை கர்த்தருக்கே செலுத்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா.